வணக்கம். இந்த 12 பாவங்களுக்கு சிவனிடம் மன்னிப்பு இல்லை. மனசாட்சியையும் தாண்டி நீங்கள் செய்யும் பாவத்திற்கான பதில் சிவனிடம் கிடைக்கும் என்று இந்து சமயம் கூறுகின்றது. அவ்வாறு சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாத நாம் செய்யும் பாவங்கள் எவை தெரியுமா? அடுத்தவரின் மனைவியை அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது, அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும். உங்களின் சுயநலத்திற்காக எளியவர்களில் கனவை வாழ்வை அளிப்பது, அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் 3வது கண்களிலிருந்து தப்பிக்க முடியாத பாவம். கர்ப்பிணிகளிடம் மிக மோசமான நடந்து கொள்வதும், அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும், அதேபோல் மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும். மனதிற்கு நிம்மதியளிக்காத செய்திகளையும் எல்லாரிடமும் பரப்புவது மோசமான செய்கையாகும். இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஒருவரின் செய்கையால் மற்றவரின் வாழ்வு நாசமானால் அதுவும் மிகப்பெரிய பாவம். அடுத்தவரை கொலை செய்வது, அழிப்பது போன்றவையாகும். இந்து சமயம் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியும் அவற்றை சாப்பிடுவது பாவச் செயல். உதாரணத்திற்கு, தெய்வமாக பார்க்கப்படும் மாட்டை உண்பது, வன்முறையை கையாள்வது, குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யும் வன்முறைகள் மன்னிக்க முடியாத பாவமாகும். மாதா பிதா குரு மற்றும் வயதானவர்களை மரியாதையின்றி நடத்துவது, அவர்களை அடித்து துன்புறுத்துவது போன்றவையால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். முறையற்ற வழியில் சொத்து சேர்ப்பது, தானமாக கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவதும் சிவனின் பாவத்தின் கணக்கில் அடங்கும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.